தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தேவன் தந்தக்கான சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம சந்திப்போம். சோதனை ஆண்டவரை சந்திக்கிறோம். திருவள்ளுவரை நன்றி, எங்க தெய்வமே நன்றி, எங்க ராஜாவே நன்றி. வசனத்தை பார்க்க போறோம். கேட்கிறவர்களை ஆசீர்வதிங்க, சொல்லுகிறவர்களை ஆசீர்வதிங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். உபாகம் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். உபாகம் 15:6 வசனத்தை விதமா சொல்லப்பட்டிருப்பாருங்க. பைபிள் எல்லாமே ஒரு பயங்கரமான ஆசீர்வாத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சில நேரம் லேட்டா கிடைக்கும், சில சீக்கிரம் கிடைக்கும். அதனாலதான் லேட்டா கிடைக்கிறவங்க ரொம்ப சோர்ந்துருந்தாங்க. அதுல யோபு ஒருத்தர் ரொம்ப சோர்ந்துட்டார், ஆனா திரும்பி ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுதாங்க. ஆபிரகாம் ரொம்ப சோர்ந்துட்டார், ஆனா ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுதாங்க. அதே மாதிரி நான் பார்த்தோம் அப்படின்னா உபாகம் 15ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல பார்த்தோம். உன் தேவனே கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அங்க மோசே விதமா இசைகளை பார்த்து சொல்றாங்க, உன் தேவனா கர்த்தர் உன்னை சொல்லியிருக்கார் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஒரே இமெயில் என்ன இஎம்ஐ கட்டுதாங்க, லோன் கட்டுதாங்க, நிறைய காசு நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பான் வசனம் சொல்லுது. நீங்க என்ன இஎம்ஐ கட்டினாலும் சரி, வட்டி கட்டினாலும் சரி, சோர்ந்து இருந்தாலும் சரி, நீங்க வருத்தத்தோடு இருந்தாலும் சரி, ஆனா உங்களுக்கு உண்டான வசனம், நம்மளுக்கு உண்டான வசனம், நம்ம கடன் கொடுப்பான்னு வசனம் சொல்லுது. 6ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நம்ம பேங்க வைக்க போறோம் இல்ல, இது நம்மளுக்கு ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவங்களுக்கு உள்ள விசேஷமான ஆசீர்வாதம். நம்ம அநேக கடன் கொடுப்போம் அப்படின்னா நம்ம கடன் வாங்கினா நம்ம கடன் கிளியர் பண்ணிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில கடன்லயே நம்ம இருக்க மாட்டோம்னு வசனம் சொல்லுது. கஷ்டத்திலே இருக்க மாட்டோம், நாட்கள் வரும் அதை மாற்றுவாராம். இன்னும் ஏசாயால சொல்லப்பட்டது, சீயோனுக்கு நன்மை செய்யும்படியான வேலை வந்தது. இந்த வருஷம் நிறைவேறணும் அப்படின்னா ஏசாயால நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவரை அமர்ந்திருக்க விடாதவர்கள் என்று தீர்க்கதரிசி சொல்றாரு. நம்ம கடன் வாங்கினாலும் அதுக்கு திருப்பி கொடுக்கணும். நீதிமன்றங்களை பார்க்கிறோம், நீதிமான் கடன் இறங்கி கொடுப்பானா. நம்ம ஏட்டா கடன் வாங்கிருக்கோம்னா நம்ம கொடுத்துடணும். அவங்க கேட்காமோ இல்லையோ கடன் கொடுத்தோம்னு நம்ம கொடுத்துடணும் வசனம் சொல்லுது. அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஆண்டு தருவார்னு வசனம் தெளிவா சொல்லுது. நம்மளும் தேவன் ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிப்பார். வேலை தொழில் என்ன காரியமோ ஆசீர்வதிப்பார் பைபிள் ஆணித்தனமா சொல்லுது. ஒரு செவர்ல நம்ம ஆணி அடிச்சோம்னா எப்படி இறங்குதோ அதே மாதிரி வசனம் ஆணித்தனமா சொல்லுது, நம்ம தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம கடன் கொடுப்போம், அதே நினைச்சு நம்முடைய காரியத்தை நம்ம செய்யணும். ஏசாயால சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நான் கடன் கட்டாமனே கடனை கொடுக்கணும் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் கடனை கொடுக்கணும் வசனம் சொல்லுது, நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். அப்படி வாங்கினா நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது இந்த வசனம் நிறைவேறும். நம்ம மற்றவர்கள் கடன் கொடுப்போம், தெளிவா சொல்லுது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். உங்கள் விசுவாசம் உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் நான் கடனை அடைப்பேன். இன்னும் சங்கீதத்துல பார்க்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், உங்களுக்காக எனக்காக அவர் எல்லாம் செய்து முடிப்பார். இன்னொரு வசனம் சொல்லு, நீங்க அமர்ந்திருந்த நானே தேவனுடைய அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், அப்ப உங்களையும் உயர்த்துவேன். எங்கெல்லாம் நேரம் கிடைக்கும் அவரை மகிமைப்படுத்தணும், அவர் இடத்துக்கு போகணும், அவர் சொன்ன வசனத்தை தியானிக்கணும். அப்படி செய்யும் பொழுது நம்ம தேவன் மெய்யாகவே ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். ஈசாக்கு தேவன் ஆசீர்வதித்தார். அவர் எங்க போனார்? தியானம் பண்ண போனார். பெரிய பணக்காரன் பையன். இன்னைக்கு பணக்காரன் பையங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷனும் பெரிய பெரிய காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஆண்டவருக்காக செய்யணும்.
ஈசாக்கு பெரிய பணக்காரன், இன்னும் தாவீது, யோபு, சீசர்கள், இன்னும் நெகேமியா, எஸ்தர், இவங்கெல்லாம் நல்ல பதவியில் இருந்தாங்க. எஸ்தர், தானியேல் நல்ல பதவியில் இருந்தார். ஆனா மரண பயம் அவர்கிட்ட அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொப்படுத்த சொல்லணும்னா தானியேலை கொலை செய்ய பார்த்தாங்க. ஒருவேளை அந்த பயம் அவர் வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அதனாலயோ என்னையோ அவர் 3 வேளை ஜெபித்தார். உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்னு பைபிள் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடன் கொடுப்போமா, ஒருவேளை நம்ம வாங்கியிருந்தாலும் நம்ம திருப்பி கொடுத்துருவோம். நம்ம ஆயுஷ்குள்ள நம்ம கொடுத்துருவோம், நம்ம செழிப்பா இருப்போம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு உபாமத்துல சொல்லிட்டு போறாரு. அடுத்தது அதே உபாம 6ஆம் வசனத்துல 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆளுவாங்களாம், நம்மள ஆளுவதில்லை. எது நம்மள ஆளுது? நோய், பேய், அதிகாரம் உள்ளவர்கள், இவர்கள்லாம் அதிகாரத்துல இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டுடைய வசந்த சரியா இருக்கும் பொழுது, அவருக்கு அவருடைய காரியத்துல, அவருடைய வேலையில, அவர் கனமனதுல, அவருடைய ஊழிய காரியத்திலயோ இல்லைன்னா அனுதினம் நம்ம என்னென்ன காரியம் தேவனுக்கு பிரியமா செய்யும் பொழுது நம்மளை யாரும் ஆள முடியாது. யார் எந்த கட்சி இருந்தாலும் சரி, ஆனா வசனம் சொல்லுது நம்ம தான் ஆளுவோமா. ஈசாக்கு வசதியா இருந்தோடனே பெலிஸ்தர் ராஜா வந்தாரு, கூட கர்த்தர் இருக்காரியா, என்னோட உடன்படிக்கை பண்ணு ஆபிரகாம்னு சொன்னார். ஏத்தின் புத்திரர் சொன்னார், நீர் எங்க மத்தியில மகா பிரபுவா இருக்கிறேன்னு சொன்னார். அவ்வளவு பெரிய பணக்காரர். அவர் ராஜாவா இல்ல, பணக்காரா இருந்தார். யோபு அப்படிதான் இருந்தார். அப்ப பைபிள் ஏன் இவங்களா பத்தி எழுதப்பட்டிருக்கு? உங்களுக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு எழுதப்பட்டிருக்கு. நம்ம அநேகருக்கு கடன் கொடுப்போம் பிரியமானவர்களே, நம்ம அநேகரை ஆளுவோம், நம்மளை கடன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமான நம்ம நடக்கணும். உத்தமாவில வெகுமா நடப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. இன்னும் நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு செவி கொடுக்கணும்னு எவனும். ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது, இன்னைக்கு இல்ல வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட ஆண்டவர் பேசுகிற தேவனா இருக்கிறார், நம்ம கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்மோடு இருக்கிற தேவன் நம்மோடு பேசுவார், நம்மோடு உறவாடுவார். ஆதாம்கிட்ட பேசும்படியாக போனாங்க. தேவதூதர் படைச்சாங்க, பஞ்சா படைச்சாங்க, அப்படி அவர் கூட்டமா படைச்சாங்க, கீழ்படியாக போயிட்டாங்க. மனுஷன் நம்மள மாதிரியே படைப்போம், ஒரு ஃப்ரீடமா படைப்போம். தேவதூதர் ஆண்டவர் சொல்ல கீழ்படின, அவ்வளவுதான். அவங்களாவே ஃப்ரீடமா இருக்க முடியாது. ஆராதிக்கணும். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, 24 மணி நேரம் பரிசுத்தர் ஆராதிச்சே இருந்தாங்க. இன்னும் நற்செய்தி சொல்லுகிற தேவதூதன், இன்னும் யுத்தம் பண்ற தேவதூதன். அப்ப இவங்க எல்லாம் அந்த காரியத்தை செய்வாங்க. மனுஷர்கள் நம்ம ஆண்டவர் மாதிரி நம்ம யோசித்து செயல்படலாம், நிதானித்து செயல்படலாம். பகுத்தறித்தக்க தன்மை நம்மளுக்கு தந்திருக்கிறார் நம்ம தேவன். நம்ம தமது சாயல்படியே மனுஷனை படைத்தார். விசேஷமான படைப்பு மனித குலம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பில்லா நலனிலைக்கு இருக்கிறாங்க. அதனால தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு உங்களுக்கு என்ன பார்த்து சொல்ல, நம்ம கடன் கொடுப்போம், நம்ம ஆளுவோம், ஆளுகை செய்வோம். நம்ம இந்த பூமியில ஆளுகை செய்வோம். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய வாசப்படி நடக்கணும். அப்படி செய்யும்போது செய்யலாம். உன் தேவனே கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் 7ஆம் வசனத்துல, எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளிவனான ஒருவன் இருந்தால், எளிவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும். நம்ம எப்படி கடன் கொடுப்போம் அப்படின்னா, நம்ம சொந்த பந்தங்களுக்கு நம்ம இறக்கம் செய்யணுமா, உதவி செய்யணுமா. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் உதவி செய்யணும். இல்லை, ஒரு டீ காபி வாங்கி கொடுக்கலாம், வீட்டுக்கு வந்தா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். சிலவங்க நினைப்பாங்க ரொம்ப வசதியா இருக்கும், நம்ம அப்பதான் நம்ம மற்றவங்க உதவி செய்யணும், அப்படின்னு செய்யலாம் பிரியமானவர்களே. ஆனா வசனம் சொல்லுது, உன் சகோதரனுக்கு இருந்தால் எளியவனாகில் உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும். பணம் ஒன்று இருக்கோ இல்லையோ, நம்ம இருதயத்தை கடினமாக்காம இருக்கணுமா, கடினமாக்காமலும் நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும். நம்மள எது இருக்கோ நம்ம அதை செய்யணும்னு வசனம் சொல்லுது. கையை மூடக்கூடாதான். அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து, உபாகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. சொந்த பந்தத்துக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். நம்ம நிறைய இருந்தா செய்யணும் கணக்கில். உங்கள்ட்ட எது இருக்கோ, 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, நம்மளால முடிஞ்ச காஃபி டீ, வீட்டுக்கு வந்து அன்பா வயசுல சாப்பாடு கொடுக்கலாம், சந்தோஷப்படுவாங்க. அப்படி செய்யும் பொழுது நம்ம கடன் கொடுப்போம். மற்றவங்க மேல, சொந்த பந்தத்தை மேல விசேஷமா பாசமா இருக்கும்படி ஆண்டவர் சொல்றாங்க.
அவங்களுக்கு உதவி செய்யும்படி சொல்றாங்க. சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யணுமா? இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, கையை மூடக்கூடாது, திறந்து கொடுக்கணும். ஏன்டா இல்லையேன்னு சொல்லக்கூடாது. நானும் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்பதாக சரியா காணிக்கை செலுத்தாம இருந்த ஆர்டர் என்ன உனக்கு பரலோகத்துல பேலன்ஸ் இல்லை, நான் ஊழியக்காரன் தானே நினைச்சேன். ஆனா அதுக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்சது 9 வருஷத்துக்கு முன்பதாக நானும் கரெக்டா டைட் வைக்கணும், ஏழை எளியவர்களுக்கு. அதனால இந்த வசனத்தின்படியே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யணும். நம்மளால முடிஞ்ச நிறைய செய்யணும், கணக்கு இல்லை. அவங்க வீட்டுக்கு வந்தா அவன்கிட்ட அன்பா விசாரிக்கிற, காஃபி டீ குடிக்காம அனுப்பாதிருக்கா. ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க. நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காஃபி டீ கொடுக்காம அனுப்பக்கூடாதான். அவங்கள்ட்ட கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும், கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு வசனம் சொல்லுது. அப்படி செய்யும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது கஷ்டப்பட்டவங்களை வந்தா ரொம்ப அன்பா விசாரிக்கணுமா. எளியவன் கஷ்டப்படுத்தவன் எளியவன் பண்ணதார், பணக்காரன் வந்தாலும் விசாரிக்க, கஷ்டப்பட்ட வந்தாலும் விசாரிக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் தெளிவா சொல்லுது. பெரியமா என்ன பெரிய ஆசீர்வாதம். நம்ம கடை கொடுப்போமா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்ம கடை வாங்கினா அதை அடைச்சிருவோம், அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம இப்ப ஜெபிப்போம், சோதர ஆண்டவர் துதிக்கிறோம். நீயோ கடை வாங்க, நீ கடை கொடுப்பாய், அநேக ஜாதியை ஆளுவாயின் உபாவத்துல பார்க்கிற 15 அப்படி கேட்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அப்படி கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை மாற்றுங்க, நோய் பேய் வறுமையெல்லாம் மாற்றுங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வசன கிரியை செய்யுங்க, உயர்த்துங்க ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. நீங்க அப்படியே செய்வதற்கு நன்றியா சொல்லிட்டு வாட்சி பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.